பெரும்பாலும் இல்லாத ஏமா மாதிரியே உட்காந்துட்டு இருக்கானே. என்னடா இந்த பக்கம் தம்பி பார்க்கலாம் வந்தீங்களா? வேற? அவன தம்பி உள்ள ஒரு 5 பேர் அடிச்சிட்டு இருக்காப்ல. அடிச்சு முடிச்சுன்னு ஒரு 10 நிமிஷத்துல வெளிய வந்துருவாரு. வெயிட் பண்ணு. ஏய் பாதாள நீ வெட்டி வெட்டி விளையாடு. அது நம்ம பசங்கடா. ஏய் வாங்கடா. டேய் தம்பிங்களுக்கு 2 சேர் போடு, அப்படியே இதுக்கு எண்ணெய் போடு. இவனுங்களை அடிச்சே உடம்பெல்லாம் டயர்டா போயிடுது. டேய் ஹெல்மெட் ஊத்தி குடுறா. ஆமா, உனக்கு என்ன வேணும்? சொல்லு. ஃப்ரெண்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு. வைக்கிட்டா இருந்தா குடோன்ல வச்சுட்டு போகடா. அண்ணே, அது மாட்டுக்கு தீனி வைக்கிற புண்ணாக்கு மூட்டை. அது கம்ப்யூட்டர் படம் பார்க்கலாம். அந்த மாதிரி படம் வேணும்னா கூட ஏற்றி தருவேண்ணே. தம்பி அவனுக்கு நான் ஜாமீன் நிக்கிறேன். அதுல தாஸ் ஒரு பார்ட்னர். ஓ, 2 பேரும் சேர்ந்து தான் வைக்கிறீங்களா? ஆமா பார்ட்னர். சரி, இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு 5 லட்ச ரூபா காசு வேணுண்ணே. ஒரே மாசத்துல வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுத்துருவோம்ண்ணே. கண்ட கண்ட கழுதிங்களுக்கெல்லாம் தம்பி பணம் கொடுக்குது, கடை வச்சிரு உனக்கு தராதா? தம்பி கடையும் அவங்க குடும்பத்தையும் நம்பி எம்பூட்னாலும் கொடுக்கலாம். தம்பி ஒரு கண்டிஷன், சாயந்தரம் கடை முன்னோனே சாவி என்கிட்ட குத்துறணும், காலையில வந்து வாங்கிக்கணும். சாவி தானே திட்டலாம்டா. பண்ணிட்டா உடம்பு போயிடலாடா. பயப்படாதடா. அண்ணே, தம்பி கிட்ட போட்டோ எங்க எழுத்து வாங்கிட்டு காசு கொடுத்துடுங்க. டேய் தம்பி போட்டோ இருக்கா? இப்ப போட்டோ இல்லண்ணே, நாளைக்கு எடுத்துட்டு வரேன். அண்ணா என்கிட்ட இருக்குண்ணே. டேய் நான் உன் போட்டோ கேட்கல, அவன் போட்டோ கேட்டேன். அவன் போட்டோ தானே என்கிட்ட இருக்கு. அப்ப எடு. அட்டப்பாவி, பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் இல்லையே. டேய் நீயாடா? போட்டோல அழகா இருக்க. தேங்க்ஸ்ண்ணே. டேய் சங்கிலி பத்தி தெரியும்ல? தெரியும். வாங்கின காசு திருப்பி தரலனா அப்புறம் தம்பி சொல்லுங்கண்ணே. என்னண்ணே? நாளைக்கு சங்கிலிக்கு பிறந்த நாள் வருது, கட் அவுட்லாம் வைங்க. முடிஞ்சா சின்னதா எங்க 2 பேரும் கீழே வச்சிருங்க. நீயா கழுத்து போட்டு வாங்கின? இல்லண்ணே. ஓடு போட. காசை வாங்கிட்டு அந்த ஓட்டம் ஓடி இருக்கேன். குதிகால் நரம்ப கட் பண்ணிட்டோமா, குதிச்சு குதிச்சு ஓட முடியாது. வேணான்னு நீ சொல்லாத, அத நான் சொல்லணும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். எடுப்போம் தம்பி, எடுங்க. கம்ப குடுன. எடு. ஏய் போடா. மச்சான் சாரிடா. என்னடா என்னடா பெருசு வாடா. அதுக்குள்ள இந்த ஆளு உள்ளூரா? திரும்புறியா முன்னாடி அடிக்கவா? திரும்புடா. திரும்புடா. எப்படி நடிச்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க. தம்பி அடிங்க. காசை கொடுத்துடு. நான் தனியா கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப வேண்டானே, கொஞ்ச நாளைக்கு மூட்டை தூக்கியே பொழைச்சுக்கிறேன். ஓஹோ, நீடா? வாடகை வீட்டுல இருந்துக்கிறேண்ணே. நீ எந்த வீட்டுல இருந்துக்கோ, நீ மூட்டை தூக்குறியோ இல்ல புண்ணாக்கு தூக்குறியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத மேட்டர். சங்கிலி வீட்டுக்கு வந்துட்டு வெறும் கையோட வெளியே போனா சங்கிலி கிட்ட பணம் இல்லைன்னு அசிங்கமா சொல்லுவாங்க. வந்ததுக்கு நீ பணத்தை வாங்கிட்டு போறியா இல்ல மூட்டை தூக்குற கையை எடுத்துட்டு? வேண்டானே, பணத்தை கொடுங்கண்ணே, வாங்கிட்டு போயிடுறேன். வாங்கிக்கிறேண்ணே. பூசு வேலைக்கு அது வாங்கிடா. அண்ணே இப்ப டீ சாப்பிடலாமா? ஆறி போன டீயை சாப்பிட்டா ஆத்மா சாந்தி அடையாது. என்ன டேய் தம்பி, சூடா 2 டீ ஏத்துனா நான் ஒரு ஸ்டோரி சொல்லலாம். தம்பி நம்ம கதை சொல்லுங்க. ஏன்டா கேமரா கஷ்டம் உங்களுக்கு தெரியாது? என்ன கஷ்டம்? காடி கேட்டு கேளுங்க. என்ன கஷ்டம்? வண்டிகளை ஸ்பீட் ஓட்டினா எப்படி வேலை செய்ய முடியும்? அறிவு கட்ட முட்டாமையில யாருக்கும் தெரியாம படம் எடுக்கணும் வந்துகிட்டு இருக்கோம். நீ பேசுன டிரைவர் கட்டான ஊருக்கு தெரிய மாதிரிடா. இங்க வா, நம்ம 2 பேருக்குள்ள எந்த காலத்தையும் ஈகோன்றது இருக்கப்படா. ஒரு டைரக்டர் கேமராமேன்றவன் புருஷன் பொண்டாட்டி மாதிரி எந்த நேரத்துல பின்னி பிணைஞ்சு என்னால அப்படி இருக்க முடியாங்க. டேய் மடப்பட, டைரக்டரும் கேமராமேன் ஒற்றுமையா இருந்தா படைக்கக்கூடிய படைப்பு எகிடுதுடா. அப்படி சொல்லுங்க. அதோட பொண்டாட்டி கேட்டிட்டு பயமா இருக்கா இல்லையா? பயப்படாத பசங்க. சரி சரி ஷார்ட்டா சொல்லுங்க. அந்த கோப்ரா விடு. கோபுரம்னா பாம்புங்க. அது கோப்ரோ. கோப்ராவா? 2 படம் எடுக்கிறது தானே. டேய் தம்பி தவிடு, அந்த பாம்பை இங்க கொடு. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். ஏப்பா டிக்கெட் எடுத்தாச்சா? டிக்கெட் எடுத்துறியா? எடுத்தாச்சு போயா. எது எடுத்தாச்சா? யோ எடுத்தாச்சுன்னு சொல்றீங்களே, டிக்கெட் காட்டியா? டேய் பசங்க ஊட்டி அட்டென்ஷன்டா. டிரைவருக்கு தெரியாம அவனுடைய முகம் க்ளோஸ் அப் எனக்கு தேவைப்படுது. நீ பாம்பை உள்ள விடு. சரிங்க. யாரையா நீங்க? ஏன் மேல ஏறீங்க? ஏன் மேல ஏறினீங்க? ஏன் முன்னால முறைப்படி கேட்டோம், நீங்க தான் பின்னால ஏற சொன்னீங்க. பின்னால ஏறணும், நீங்க மேல போங்க சொன்னீங்க. டிக்கெட் எடுத்தியா? டிக்கெட் கொடுக்க நீ தான் ஏன் மேல வரணும்? யோ நான் மேல போயிட்டேனா என் குடும்பத்தை யாரையா பாக்குறது? அத தம்பி தவிர பத்திரமா பாத்துக்கலாம். அந்த கவலை உனக்கு வேண்டாம். சார் நீ தான் லஞ்சம் வாங்கிட்டல, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆவற? உன்னால உள்ளதான் இம்சன் பார்த்தா வெளியிலமா? யோ கீழ இறங்கி வாங்கயா. கோவிந்தா 3 டிக்கெட்டுக்கு 24 ரூபாய் எடு. தம்பி தவிர எட்ரா செக் புக். இல்ல சார்.
என்னது 24 ரூபாய்க்கு செக்கா? பின்ன 3 டிக்கெட்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. யோ நான் ஒரு குண்டூசி வாங்கினா கூட அக்கௌண்ட் எழுதி ஆடிட்டர் கொடுக்கணும்யா. நான் ஐடி கட்டுறவன். யோ எங்க ஓனர் செக் ஒத்துக்க மாட்டாரியா? யோ என் ஆடிட்டர் பணம் கொடுக்கறது ஒத்துக்க யோ மாட்டாரியா? என் ஓனர் செக் ஒத்துக்க மாட்டாரியா? குரும்பி தாய்ச்சு போ. என்னடா பேக்ல செக்கப் போடு, வாயில விசில் போடு. யோ 3 டீ போடு. எவ்வளவு ஆச்சுப்பா? 34.50. 34 ரூபா காசு தானே? ஏப்பா ஒரு 5 ரூபா 50 காசு எக்ஸ்ட்ரா போட்டு 40 கொடுக்குறேன் வாங்கிக்க. சரிங்க. தாடா. உன் பேரை ஃபில் பண்ணி எடுத்துக்கடா. என்னது செக்கியா? அப்படின்னா? நீ பேங்க் கரண்ட் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் காசு கொடுத்துருவான். கேட்டியா பாக்காதயா? இவர் இங்க டீ குடிச்சதுக்கு அங்க பேங்க்காரன் காசு தருவானா? எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாரு. ஐயோ இது ஏமாத்தலையா, இது காசு போல. இந்த ஓலை வேலைலாம் என்கிட்ட வேணாம், ஒழுங்கா காசு கொடு. இல்ல வெண்ணில பிடிச்சி 3 பேர் மூஞ்சி ஊத்துங்க. ஏயா இப்படி டீசெண்டா ட்ரெஸ் போட்டுக்க இப்படி இன்டீசெண்டா பேசுற? சார் ஹே படா போடுங்க சார். இவர் வந்துட்டு காலையில படா. சார் பெகர் சார் இங்க இருக்கா? இந்தா இந்தியன் பேங்க் ஒரு மாச கலெக்ஷன் ஒரே செக்ல கொடுத்துட்டீங்களே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். போடா, போடா. நீங்க மட்டும் நல்லா இருக்கணும் சார். போடா. ஏய் என்னடா நீ டீ கடை ஓனரு? அதான் ஒரு பெக்கருக்கு பேங்கோட டீலிங் தெரியுது, உனக்கு தெரியலையே. அடுத்த கடத்துக்கு போனா நீ எல்லாம் எப்படி அம்பானி ஆவன்? அம்பேல் தான் ஆவன். இந்தா பச்சை போட ஒழுங்கா. சரி சார் அப்ப எனக்கு ஒண்ணு. எது உனக்கு ஒண்ணா? ஏன்டா இது அம்பாளுக்கு சேப்பிச்ச பிரசாதமா? அது கொஞ்சம் அப்ப கொடுங்க. பாதியாவது கொடுங்க சார். ஏன்டா இந்த ஊர்ல தான் நம்ம சாதிக்க போறோமா? சாதிச்சிருவோம். கான்ஃபிடன்ட் கண்ணுக்குட்டி. ஐயே என்னடா சிறுத்தை சிவா படம் மாதிரி சீருவாங்கன்னு பார்த்தா பாசல் சார் படத்துல வர்ற மாதிரி பாசத்தை ஊத்துறாங்க. டேய் எவன்டா அவன் எங்க ஊர்ல குளிக்க தப்பா எடுக்குது? டேய் நில்லுங்கடா. இங்க பாரு எங்க வேணாலும் விட மாட்டேன் உங்களை. தண்ணியில முக்கி சாகடிச்சிடும்டா. இருங்க எங்க ஊர் ஆள கூப்பிடுறேன். உங்களை கண்ணத்துல போய் வெட்டி போடுறோம்டா. ஏன்டா எங்களை தொட்டா? அவளே பண்ண தெரியுமா? என்ன பண்ணாங்க? ஏடியா எங்க ஊர் பொண்ணுங்க குளிக்கிறத போட்டோ எடுத்துங்கறானே அவனோ. சார் நீங்க சொன்னதால தான் சார். நீ தான் இவங்கலாம் பாசா. 3 பேரும் இங்கே இருக்கியா? எங்க ஊர் ஆள கூப்பிடுறேன். உங்களை கண்ணத்துல போய் வெட்டி போட சொல்லிடுறேன். இருக்கியா? மாப்ள எங்க இருக்கீங்க? அருவா கப்பல எடுத்து ஆத்த வரைக்கும் வந்திருக்கியா? நம்ம ஊர் பொண்ணுங்க குளிக்கிறத ஒரு 3 பேர் படம் எடுத்துருக்கானுயா. அவங்கள கண்ணத்துல போய் வெட்டி போட்டுறோம். தம்பி சினிமா நடிகர் மாதிரி இருந்துட்டு ஏன் கோபப்படுறீங்க? மாப்ள நீங்க அங்கே இருங்க. நான் மறுபடியும் கால் பண்றேன். அப்புறம் கிளம்ப வந்தா போதும். கொஞ்சம் பந்தா பண்ணுவோம். டைம் நம்ம சைடு டர்ன் ஆயிடுச்சு. என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியா? நடிகர் மாதிரி தெரியலடா, நீ நடிகண்டா. நீங்க யார் சார்? சார் பெரிய சினிமா டைரக்டர். டைரக்டரா? ஐயோ மறுபடியும் சார் மகளதான் சார். ரொம்ப நல்லா ஆண்டவா பழச்சடா. யாருக்கும் தெரியாம படம் எடுக்க தூக்கி வந்துட்டு இருக்கேன். இவன்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். இவன் தெரிஞ்சு ஊருக்குள்ள போய் சொல்லிட மாட்டானா? சரி சமாளிப்போம். இந்த ஊருக்குள்ள நம்ம படம் எடுக்கணும்னா இந்த ஊர்க்காரன் ஒருத்தனோட உதவி நமக்கு தேவை. அது வரைக்கும் இவனை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்ப தூக்குவோம். சார் அது என்ன ரோல் சார் தெரியுங்க? நீ என்ன ரோல் வேணாலும் கேட்கறா தரேன். சார் இந்த ஹீரோ ரோல்லாம் வேணாம் சார். அதுல அந்த பொண்ணுங்கெல்லாம் கட்டி பிடிக்க சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம். அந்த வில்ல ரோலே போதும் சார். ஏன்? அதுதான் சார் ரேப் சீன் இருக்கும். கூச்ச சுபாவத்துக்கு ரேப் ரேப் சீன் இருக்குல்ல படத்துல. கண்டிஷன் இருக்கு. எங்க படத்துல 2 சீன் இருக்கியா? 2 சீனா சார்? 2 வேற வேற பொண்ணுங்களை வச்சு தானே சார் இருப்பீங்க? ஆமா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். டேய் நம்ம செலக்ட் பண்ண ஹீரோட போட்டோ எடு. எப்பரா இருக்கான்? இவனா? இவன் நடிக்க தெரியாது ஒண்ணும் தெரியாது சார். டேய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா. முகத்துல பாரு ஒரு நெருப்பு தெரியுதா? இவன் பெரிய ஆளா வருவான்டா. எப்படி சார் வர முடியும்? ஏன் வர முடியாது? அவன் பெரிய பிரச்சனை இருக்கானே. என்ன பிரச்சனை இல்ல? அவன் 5 லட்சம் கடன் வாங்கி தலைமறைவா இருக்கான் சார். அதுக்கு நான் தான் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்டா 5 லட்சம் ரூபாய் போய் ஒரு பெரிய பிரச்சனை பேசிட்டு இருக்கேன். நான் 6 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்டா. அவன் வெறும் 6 நாள் மட்டும் எனக்கு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனா போதும். என்ன வாய திறக்கிற? 6 லட்சம் ரூபாயா? ஆமா. ஆளை போய் நீ தூக்கிட்டு வா. நாங்க அந்த மரத்துக்கு கீழே மல்லா கிடக்குறோம். போடா. சார் வணக்கம். என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது. இருந்தாலும் சார் சொல்றேன். அதெல்லாம் அப்பவே சொல்லிட்டேன். எனர்ஜி வீணாக்காதீங்க. நீ தான் என் படத்துக்கு ஹீரோ. ஹீரோவா சார்? சும்மா ஜோக்லாம் அடிக்காதீங்க சார். ஜோக்கடிக்கிறதுக்கு இது காமெடி படமோ காமெடி படமோ கிடையாது. தூசி துப்பட்ட மாசு மறுவில்லாத பியூர் லவ் ஸ்டோரி. புதுசா அரசியலுக்கு சேர்ந்த கட்டின வேஷ்டி மாதிரி சும்மா வெள்ள வெளியேறு பலீர்னு இருக்கும். எனக்கு நடிக்கலாம் தெரியாது சார். நீ எதுக்கு நடிக்கணும்? அதுக்கு கேமராமேன் கேட்டா பின்னிடுவான். எஸ் சார். அப்ப கேமரா வச்சே படம் எடுத்துங்க. நான் எதுக்கு? ஒரு நிமிஷம் சார், நம்ம கூட்டு வந்துடுறேன். யாருக்கிட்ட கத்தி பேசுற? நமக்காக பெரிய கடவுள் அனுப்பிச்சு வச்ச சின்ன கடவுள் அவரு. நீ தான் அடிக்கடி சொல்லுவ ஒரு கதவு மூண்டா ஒரு கதவு திறக்குன்னு. அது கதவுடா. கதவா? நமக்காக தானா திறந்துகிட்டு நிக்குது. நீ வேணான்ற அவர் தான் டைரக்டர். நீ தான் ஹீரோ. நான் தான் வில்ல. 6 நாள் நடிக்கிறோம், 6 லட்சம் வாங்குறோம், சங்கிலி கடன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். போடா மன்னிப்பு கேளுடா. ஐம் சாரி சார். இட்ஸ் ஓகே தம்பி, இட்ஸ் ஓகே தம்பி. நல்ல கால்ல வந்து மன்னிப்பு கேளு. சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். ஓகே தம்பி. ஏண்டா உன் வில்லத்தனத்தை இந்த செல்ல பிள்ளை கிட்ட காமிக்கிறியா? பீ கூல்.
தம்பி சார் ஆக்டிங் இஸ் நத்திங் பட் சம்திங் இஸ் ஆக்டிங். ஐயோ எதுவா இங்க பாரு, இனிமே ஆபீஸ் அவர் ஆபீஸ் அவர் ஆபீஸ் என் ஆபீஸ். சார் எப்ப சார் ஷூட்டிங்? ஆபீஸ் எங்க இருக்குப்பா? ஏப்பா இந்த குடம் தான் உங்க ஆபீஸா? என் ரேஞ்சுக்கு இது கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் உங்களுக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேன். ஆனா ப்ராஜெக்ட்ல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஹேய் வாடா கால் மேல காலை போட்டு உட்காந்துருக்காரு. ஒரு 6 லட்ச ரூபா தர நிக்கிறாரு. எது மேல எது போட்டா உனக்கு என்னடா? ஏன்டா ரேப்புக்கு இங்க 6 லட்சம் வாங்க போறேன் என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்ல சார். ஹீரோ என்னடா சொல்றான்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல சார், ஒண்ணும் சொல்ல சார். என்னடா காமன் நேரமா பேசுறீங்க ஒண்ணும் சொல்லுங்கற? சார் ஹீரோயினி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நயன்தாரா, நயன்தாராவா? கஜல் அகர்வால், ராஜ் அகர்வாலா, ஹன்சிகா முத்துவானி, அன்ஷிகா முத்துவானியா, த்ரிஷாவா? இவங்க யாரும் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணு பிடிக்கும், அதுக்கு நாளை காலையில் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் கேமரா வைக்கிறோம். பல பகுதிகள்ல இருந்து பல பஸ்கள்ல பல பெண்கள் பளபளன்னு இறங்கும். அதுல ஒரு பொண்ணுக்கு சார்ஜ் போறோம். அந்த பொண்ணை ஹீரோயினை தூக்குறேன்டா. எல்லாம் நல்லா கேட்டுங்கடா. அங்கங்கே பஸ்ஸுக்காக காத்திருக்கிற பேசஞ்சர்ஸ் மாதிரி நம்மளும் போய் நிக்கிறோம். கும்பல்ல யாருக்கும் நம்ம மேல டவுட் வந்துருப்பா. ஏன்னா எல்லாரும் கேமரா பார்த்துட்டாங்கன்னா லைவ்னஸ் போயிடும். நடிக்கிறவனுக்கு தெரியப்படாதா? நடிக்கிறவங்களுக்கே தெரியக்கூடாது. அது எப்படி சார் முடியும்? டேய் நான் எடுக்க போற படம் 4 சாங் 4 ஃபைட் இருக்கிற மசாலா படம் கிடையாதுடா. கண்ணி சாமன பேசிக்கலி கல்ச்சர் எடிட். நான் எடுக்கிற படம் அத்தனை கல்ச்சரல் நீ பார்ட்டிசிபேட் பண்ணும். இது உள்ளூர் சினிமா கிடையாது, உலக சினிமா. அத்தனை அவார்டை ஆளு. சரி சார் ஷார்ட் சொல்லுங்க. டேய் நம்ம படத்தோட ஹீரோயின் ரொம்ப அழகான பெண்ணா இருக்கணும். அழகான பொண்ணுனாவே 1000 காதல் இருக்கும், 10,000 பேர் ஆசைப்படுவான். அவ ஒருத்தனைத்தான் காதலிப்பா. அதான் நீ சார் தெய்வம் சார் நீங்க. புரியாதடா. நீ என்ன பண்ற? பின்னால பசங்க இருக்கானுங்க, ஆமா. நீ அங்க போய் அவனுங்களோட ஒரு ஆளை மிங்கில் ஆயிடும். சரி சார். சார் என்ன ரியாக்ஷன் சார் கொடுக்கணும்? நீ என்ன ஆக்ஷன் பண்ணி அதான் ரியாக்ஷன் பண்ணு சார். ஐயோ சார் மறுபடியும் என்னடா? எந்த பொண்ணு சார் பார்க்கணும்? எல்லா பொண்ணையும் பார், சகட்டு மேனிக்கு பார். எந்த பொண்ணு உன் மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீ ரொம்ப ஆழமா பாப்பில்ல, அது யாருன்றது எடிட்டிங்ல தெரியும். நீ ஓகே சார். சரி சார். யார் ரியாக்ஷன் சார்? உனக்கு ரியாக்ஷனே கிடையாது, கையை மட்டும் படு. உன் கையை பிடிக்கடா. போ பிழைஞ்சிக்கிட்டே போடா. சொண்டி பையன். நான் ஸ்மோக் பண்ணி நீ பார்த்துருக்கிய? சின்ன பசங்களோட சகவாசம் வச்சுக்கிட்டு தப்பா போச்சு. அந்த சூப்பர் சிங்கர் ஜட்ஜஸ் மாதிரி 3 பேர் உட்காந்துருக்கானுங்களே, அதில் எவன்ட்டையாவது போய் ஓசியில் நெருப்புவாங்க போ. ஹலோ ப்ரோ, நெருப்பு நெருப்பா எட்ரா செருப்ப. நீ ஓடுற, நான் எதுக்கு ஓடணும்? நீங்க செக்கு குத்தி ஏமாத்துறீங்களா? அந்த சங்கிலி இவர்தான். பெருசு பெருசு டீ ஆர்டர் பண்ணிக்கிறேன், குடிச்சிட்டு போயிடலாமே. எருமை மாடு 5 ரூபா டீக்கு 5 லட்ச ரூபா ஒண்ணு. டேய் பேப்பர் இந்த பக்கம் 2 பேர் போனாங்க. இந்த சைடுல போறாங்க. போகாத போகாத. தம்பி பாத்து தம்பி பெரிச்சாலி உள்ள மாட்டிச்சு. கரெக்டா தெரியுமாண்ணே? இந்த ரூம்ல தான் இருக்கானா? என் 2 கண்ணால பார்த்தேன். டேய் தர்றா கதவை உடைங்கண்ணே. தம்பி அந்த அளவுக்கு என் பாடியில ஸ்ட்ரென்த் இல்ல தம்பி, நீங்களே ஓதிங்க. டேய் ட்ரம் தள்ளி போ. ஓதிரா தம்பி. ஓத அப்படி. ஐயோ டேய் யாரா நீங்க? டேய் ரூம் சர்வர் கத்தனா மண்டே வச்சிருவேன். கம்னுடா தம்பி, இதுக்குள்ள தாங்கறான், கதவு ஓடிடா. டேய் 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 ஐயோ யாரா அது? டேய் ராதாளம் ஒண்ணு வயசுடா. என்னங்க எங்க இருக்கீங்க? தம்பி ஒண்ணே பார்க்காதீங்க, எங்க வயித்தை சும்மா விடாதீங்க. ஐயோ ஓடுங்கடா ஓடுங்கடா. ஐயோ ஐயோ அவளை புடி. ஐயோ மறுபடியும் ஓட விட்டானுங்களே. டோர் ஓபன்ல தான இருக்கு. குட் மார்னிங் மேடம். மார்னிங்.
மேடம் டீ அங்க வச்சிருங்க போங்க. மேடம் டீ அருமையா இருக்கும், பொறுமையா குடிங்க. சீப்பா லூஸ் மாதிரி. என்னங்க சமதி? ஐயோ காமாவடையோ ஆமாவடையோ ஏதோ ஒண்ணு போட்டு தொலைங்க. எதையாவது போட்டு தொலைங்க. ஐயோ உங்க இம்சை தாழ முடியலையே. ஏங்க காசு தரேன்னு சொன்னாங்களே, வாங்கிட்டு வந்தீங்களா? அவங்க கொடுத்தா தானே வாங்க முடியும். தொண ஏதாவது கேள்வி இரு. என்ன இது காஸ்ட்லி திங்ஸ்லாம் உள்ள இருக்கு, சாவியை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்க. கொஞ்சம் இரு. மறந்துட்டேன். அங்க போயிருப்பான். என்னென்ன பண்றது இப்ப அவனை? ஒண்ணும் புரியலையே. ஐயோ 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 என் மானமே போச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? அதான் போச்சு இல்ல, விஷயத்தை சொல்லு. அந்த பாத்ரூம் பார்ட்டி மாதிரி இதுதான் தம்பி. என்ன நீங்க ஸ்டார் ஹோட்டல்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க? கதவை உடைச்சு குளிக்கிறத உள்ள வந்து பாத்துட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி என்ன பண்ணீங்களோ சொல்லிடுங்க தம்பி. நீங்க வேற சும்மா இருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை பத்தி. நான் ஒண்ணும் பார்க்கலன்ற நீங்க வேற சும்மா சும்மாரா தம்பி பார்த்ததெல்லாம் சொல்லுவாங்க. நீங்களே பெரிய போலீஸ் ஃபேமிலி, நீங்க இதுக்கெல்லாம் போலீஸ கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க ஹோட்டலோட கௌரவமே போயிடுமா? என்ன பெரிய கௌரவம், புண்ணாக்கு கௌரவம். இவங்க குளிச்சத பார்த்தாங்க பரவாயில்ல, ஒருவேளை இவங்க குளிக்கிறத பார்த்துட்டா எதுக்கா ஏன் பொட்டாட்டி எழுக்கிற? சும்மா உதாரணத்துக்கு எல்லாம் ஓன் பொட்டாட்டி சொல்லி எதுக்கு ஏன் பொட்டாட்டி எழுக்கிற? அவ முழுகாம இருக்கா. ஐயோ சுத்தம். ஆமா அந்த பாத்ரூம்ல என்ன நடந்தது அதை காட்டு. சார் கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி சரி, பேசுங்க நீங்க சார். சின்ன மனுஷன், அந்த பாத்ரூம்ல என்ன நடந்ததுன்னு கேட்டு சொல்லுங்க. அவங்க அடையாளம் ஏதாவது தெரியுமா? அவன் நல்ல வளர்த்தியா இருந்தான். பெரிய பெரிய மீச வச்சிருந்தான், குறுந்தாடியும் வச்சிருந்தான். என் மீச தாடி பத்தி தானே சொல்ற மாதிரி தெரியுது. அவன் கூட 2 பேர் இருந்தானுங்க, நல்ல ரத்த காட்டேரி மாதிரி. அவனுங்க எல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. உங்களை தான் சொல்றாங்க. அவன் எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் சரி, அவன் மீசைய வச்சு அவனை கரெக்டா அடையாளம் சொல்லுவேன். அந்த மீசக்காரங்கள நான் கண்டுபிடிக்கிறேன். எங்க கிட்ட 100 ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த ஹோட்டல் ஃபுல்லா பிளாக் பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சிடுறோம். நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க. நீங்க போய் உங்க கல்யாண வேலையை பாருங்க. சரி வாமா. ஓன் பொட்டாட்டியை கூட்டு போய். அவ மாட்டா. அப்ப நான் சாவு. சரி வாங்க கல்யாண வேலையை பார்க்கலாம். பேச்ச பாரு. டேய் தம்பி, ஹோட்டலை சுத்தி ஆள் இருக்கானுங்க. இந்த மீசை வேற அடையாளம் காட்டி குத்துறோம். ஹோட்டல்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது போல்தே. ஆமால. இப்ப என்னதான் பண்ணலாங்கற? ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நீங்க 2 பேர் மீசை எடுத்துருங்க. அப்ப நீ? நான் இப்பவே எடுத்துறேன். செல்லக்குட்டி மேல எனக்கு ஒப்பத்தை ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்காளா? ஏண்டா ஒரு அற்புதமான விசுவலை செக் பண்ணி எடான்னு சொன்னா என் கிரியேட்டிவ் கிழிச்சு தொங்க விட்டியா? கிட்ட முட்டா பையன் சாங் ஃபீல் பண்ணி டியூட் போயிட்டேன் சார். ஏன் சாய் நீ என்னடா ஃபீல் பண்றது? நான் டைரக்டர், நீ டைரக்டர். நீ சூப்பர் சார், நான் சார், நான் சார். நீ சூப்பர். நீ சிங்கிள் சூப்பர், நீ டபுள் சூப்பர், நான் ட்ரிபிள் சூப்பர். ஆனா கேமரா தான் பர்ர். அதுக்கு தாண்டா இவ்வளவு நேரம் என்ன திட்டிக்கிட்டு இருந்தேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு இதே நேரம் இதே இடம் இங்க தான் ஷூட்டிங். சார் நாளைக்கு வந்து ரேப்ஸ் எடுத்துருவீங்க சார். ரேப்ஸ் கரெக்டா எடுத்துறோம்டா. சார் இப்போ என்ன சார் பண்றது? இப்ப பேக்கப். ஜானகி மற்றும்
என்னது இது கூட தெரியாதா சார்? இரு வச்சுக்கிறேன். டிக்கெட்டு டேய் அவர் தமிழ்ல கேக்குறாரா பயணச்சீட்டு தயனச்சிட்டு இது லவ் லெட்டர். புரியலையே. பேனா வேடா எடு. லுக் படி. சிவாதிகாலை வா. இது அந்த பொண்ணு உனக்கு எழுதின காதல் கடிதம். நீ என்ன பண்ற? பத்தடி பேக்ல போயிட்டு ரொமான்டிக் நினைவுகளை நெஞ்சில சுமந்துக்கிட்டு காந்தர்வ மூடோட ஓடி வந்து இந்த லெட்டரை எடுத்து படிக்கிற. ஓகே சார். நீ என்ன பண்ற? கேமரா இங்க வைக்கிற, அதை ஓடி வர்றான், எடுக்கிறோம், படிக்கிறோம், நீ அப்படியே அழுற. ஓகே சார். நான் என்ன பண்றேன்? இந்த சீன் முடிஞ்ச உடனே ரேப் பண்றேன். செருப்பாலே அடிக்கிறேன். இன்னும் லவ்வே சாட்டால அதுக்குள்ள ரேப் பண்ண துடிக்கிற ராஸ்கல். சார் பரவாயில்ல சார், ரேப் சீன்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் சார். சரிங்க. இங்க இது ஓகேவா சார்? வேணா தூக்கி பாத்துக்கோங்க. நேத்து மாதிரி ஷூட்டிங் வேஸ்டர். ஓகே ஆக்ஷன். ஓடி வர்றேன்டா. ஆமா சார். என்ன குப்பையை வரணும். சிவாதிகாலை வா. சார் ஓகேவா சார்? அறிவு கப்பாற்பட்டவனே, இது பச்சை புள்ள ஆயிப்போட தொடச்சு போட்டு பேப்பர். அது காந்தர் மூலக்கற ரச்சனமா? இது ரொமான்டிக்கா? சார் நீங்க சொன்ன மாதிரி தான் சார் பண்ணேன். நான் சொன்னதை ஒரு பண்ணார். பின்ன எப்படி சார்? 6 லட்சம் சும்மாவா? டேய் என்னடா அடிக்கிற? பேக்கை கேட்ச் பண்ண மட்டும் பார்த்தா அண்ணன் பண்றது அப்படியே கேட்ச் பண்ணு. அண்ணனை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மாறான். அசை உன்னை உத்து பாரு, உள்வாங்க கரெக்டா பண்ணும். சிவாதிகாலை வா, சிவாதிகாலை வா, சிவாதிகாலை வா, சிவாதிகாலை பண்ணி. சார் சூப்பரா பண்றீங்க சார். அதிகமா புகழாத. டேய் அது மாதிரி பண்றா. பண்ணிடுறேன் சார். குட். டேய் இது மார்கழி மாதம், கோலம் போடும் நேரம். நம்ம ஹீரோயின் எந்த நேரத்துல என்ட்ரி ஆயிடுவா. அவ என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாலே நீ ரவுண்ட் அடிச்சா அவ சவுண்ட் போட மாட்டான். நீ ரவுண்ட் அடிக்கிற பொழுது அவ என்ட்ரி ஆனா அவ சவுண்ட் விட மாட்டா. அட பின்றியே. சரி ரவுண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம், நீ சுத்தி வர பொழுது ஒரு மெலடி சாங் பாடிக்கிட்டே சுத்தி. எப்படி? இந்த மீன் தொட்டிக்குள்ள மீன் நீந்துற பொழுது மீனோட வாய் எப்படி அதுவா? இதே மாதிரி பண்ணிக்கிட்டே நீ சுத்து. நான் எடிட்டிங் ஒரு சாங் உள்ளுக்குள்ள நுழைச்சறேன். சரி சார். நீ இங்க இருந்து நீ வாயை திறந்து மூடுறா. நீ அவனை ஃபாலோ பண்ற சார். நான் ஹீரோனை ஃபாலோ பண்றேன். ஹீரோயினை தான் ஹீரோ ஃபாலோ பண்றால. கடை கெடுக்க பாக்க. என்ன கதை? அது உள்ள கடை நீ சொன்னதை செய். டேய் எடுக்கிறத சாட்ட நோட் பண்றா. நான் லென்த்தா நோட் பண்றேன். எதையோ பண்ணி தொலை. இல்லங்க இல்லங்க. யாருங்க நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கு. அது பால் கொடுக்குற பசுமாடை நாங்க கட்டி போட்டு வச்சிருந்தோம். அதை ராத்திரி 1:52க்கு புடிக்கிட்டு கிளம்பிடுச்சு. அதை வீதி வீதியா தேடி. வீதி வீதியா தேடாதீங்க, போரா தேடுங்க. சார் நம்ம போற. ஆமா இது என்ன? பால் கேனு. எதுக்கு? கண்டவுன கறக்கிறதுக்கு தான். உங்களை பார்த்தா கறக்க வந்தவங்க மாதிரி தெரியலையே. வித்தியாசம் என்ன பண்ணி விடுவேன். டீ சட்டை போட்டுட்டு ஓசில் டீ சாப்பிட போறவன் நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிறியா? முன்னால சொல்லி பின்னால பிடிக்கிறேன். போயா. என் மச்சான் ரொம்ப கோவக்காரன். போயா. மச்சானா? என்னடா மச்சான்னு சொல்லிவிட்ட? சார் டைரக்டர்னு சொன்னா மாட்டிப்பீங்கல்ல சார். ஐ லவ் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். லைட் போட்டாடா. ஆமா சார். என்னடா குண்டு பொம்பளை வர்றா? ஏன் சார் இதை ஃபாலோ பண்றதுக்கு ராத்திரி ஃபுல்லா தூங்க விடாம பத்திரப்படுத்தி வச்சிருந்தீங்க? தூங்க விடாம பத்திரப்படுத்தி வச்சிருந்தா விடுறா. இன்னைக்கு எடுக்கலன்னா நாளைக்கு எடுத்துக்கலாம். நான் போச்சு. ஓகே சார். ஏய் எல்லாரும் பேக்கப் பண்ணிட்டு புறப்படுங்கடா. நந்தினி டேய் அங்க இங்க நில்லுங்கடா. நந்தினி வாசல் தெளிச்சிட்டேன், வந்து கோலம் போடுமா? ஆமா சார். அப்ப இன்னைக்கே முடிச்சிடலாம் சார். ஏதாவது பேசுறா சார். ஐஸ்வர்யா ராய்க்கு என்ன வயசு சார் இருக்கும்? நீ கிளம்புறா.